ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஃபுட் அண்ட் பியாண்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஜாகரி வச்சு மைசூர் பாக் எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 1 கப்பு பேசன் ஃப்ளோர் எடுத்துக்க போகிறோங்க. கடலை மாவு தான். இதை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா சாட் பண்ண போகிறோம். அந்த அரோமா வரும், அந்த ரோஸ்ட் ஆகி அரோமா வரும், அது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 5 to 10 மினிட்ஸ் போதுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த சுகர் சிரப்போடு நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 5 to 10 மினிட்ஸ் போதும். ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பவுலோட நம்ம கீ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு அதே பேனில் ஒரு 1/2 கப் கீ நம்ம எடுத்துக்க போகிறோங்க. இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஜஸ்ட்டு வார்ம் லைட்டாக ஹாட் ஆனால் போதும். ரொம்ப கொதிக்க வச்சிடாதீங்க. கொஞ்சம் வார்ம் ஆனதுக்கப்புறமா இதை அந்த பேசன் மிக்சரோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நல்லாவே வார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த கீயை இந்த பேசன் ரோஸ்ட் பண்ண பேசன் மிக்சரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஈவன் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். உங்கள் மாவில் நல்லா கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மாவை நீங்கள் சீவ் கூட பண்ணிக்கலாம். நான் இங்கே பண்ணலை. கொஞ்சம் லைட்டாக அந்த கட்டி கட்டியாக இருந்துச்சு. பட் நான் அப்படியே யூஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் ஜாகரி நான் ஒரு 1 கப் எடுத்திருக்கேங்க. இதோட ஒரு 1/4 கப் வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஜாகரி ஃபுல்லாகவே மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த பேசன் அண்ட் கீ மிக்சர் எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ அனதர் 1/2 கப்பு கீ நம்ம ஆட் பண்ண போகிறோங்க. ஈக்குவல் இன்டர்வல்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1 ஸ்பூனாக நீங்கள் இந்த மிக்சரில் ஆட் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க. அந்த ஒரு வாட்டியும் ஆட் பண்ணும் போதும் அந்த கீ இந்த மிக்சரோட அப்சர்வ் ஆகிக்கும். ஸோ கடைசியாக நீங்கள் ஆட் பண்ணும்போது அந்த கீ ஃபைனலாக அப்சர்வ் ஆகாது. ஸோ அந்த ஸ்டேஜில் கரெக்ட் ஸ்டேஜ் அதை நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பேனுக்கு நீங்கள் க்ரீஸ் பண்ண பேனுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க, விட்டுறாதீங்க. இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வரணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்கு நான் குக் பண்ணிட்டேங்க. பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ஒரு 1/2 கப் கீயும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ டோட்டலாக 1 கப் கீ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க லோ ஃப்ளேமில். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பேனில் ஒட்டாமல் வருது. இன்னும் ஒரு 1 or 2 மினிட்ஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு க்ரீஸ்டு பேனுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா ஒரு 1 to 1.5 ஹவர்ஸ் அப்படியே வச்சுருங்க. கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா கட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் பேன்லேருந்து எடுக்கிறது ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பேன்லேருந்து எடுங்க. நான் இது கொஞ்சம் நேரம் கழித்து கட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே எல்லோரும் சாப்பிட்டாங்கங்க. ஸோ அதை கட் பண்ணி ஃபோட்டோ எடுக்க முடியலை. ஸோ நான் இன்னொரு பேட்ச் இதே மாதிரி பண்ணி அதை நான் ஃபோட்டோ எடுத்துட்டா நான் இங்கே போட்டிருக்கேன். இந்த அவ்வளோ எம்மியாக சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. அந்த பேன்லேருந்து வெளியில் இருக்கும் போதே அவ்வளோ சாஃப்டாக வாயில் வச்சரும் நல்லா அப்படியே கீ மைசூர் பாக்கு மாதிரி சுகர் போட்டு நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அதே மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் லைட்டாக வார்ம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கீ கொஞ்சம் மெல்ட் ஆகி நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவை என் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்களா?